நம்ம கனவாவை க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். அது வெளியே உள்ள லேயரை மட்டும் எடுத்துருங்க, ஏன்னா அதை கிரில் பண்ணும்போது கருகிடும். இப்போ நம்ம கனவாவை நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ கலராக நுங்கு மாதிரி இருக்குன்னு. இப்போ அதை நம்ம நடுவில் நல்லா வெட்டிக்கணும். அப்புறம் மசாலா உள்ளக்க ஏறும். அப்புறம் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம கனவாவை கிரில் பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலாலாம் போடணுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கனவாக்கு நல்லா மசாலா தடவிட்டோம். இது ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் போட்டோம். இப்போ நம்ம ஸ்குவிட்டை மசாலா தடவி 1/2 hour ஊற வச்சுட்டோம். இப்போ அதை நம்ம கிரில் நெட்டுக்குள்ளே வைக்கலாம். எதுக்காக நம்ம கிரில் நெட்டில் போடுறோன்னா திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பி போட்டால் தான் 2 சைடும் வேகும். இப்போ இன்னொரு சைடை திருப்பி போடலாம். இப்போ நம்ம நல்லா வெந்துருச்சான்னு பார்ப்போம். அந்த குச்சியை வச்சு நம்ம குத்தும் போது அது ஃப்ரீயா உள்ள போச்சுன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸ்குவிட்டோட தலை நம்ம இதில் சாப்ஸ்டிக்கில் குத்தி வச்சு பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும், லாலிபாப் மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்குவிட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி அவங்க வீட்டில் செஞ்சுட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.